இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தெய்வத்திற்கும் அருமையான பாஸ்டருக்கும் குடும்பத்திற்கும் உடன் ஊழியர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். தேங்க்யூ. சிஸ்டர் சுபாவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஓகே, வசனத்தை நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக கேளுங்க, ஆவலாக கேளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அவர் நல்ல தெய்வம். நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தெய்வம் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். எஸ், ஆமாம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். நம்முடைய சந்ததியை கர்த்தர் நேசிக்கிறார். நான் வெறும் உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் பேசிட்டு இருக்கிறேன், பிறக்க போகிற பேரன் பேத்திகளுக்காகவும் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்க, நான் எதிர்பார்த்தேன். சரி, இனிமேல் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோட பேசுவார். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே செவிப்போம். இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் 2 தடவை சொல்லுங்க பார்ப்போம். திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். கர்த்தரை மட்டும் தான் சேவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தனிமையில் நீங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் உறுதியாக இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கணவரோடு நீங்கள் மனைவியோடு இந்த சபையில் நீங்கள் வந்து ஆராதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். ஆமேனா? ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும். இல்லை 2:11 சிஸ்டர், 11. போதும். மோசே பெரியவனான காலத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். மோசே பெரியவனான காலத்தில். இன்னும் சத்தமாக சொல்லுங்க. மோசே பெரியவனான காலத்தில். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாஸ்டர், எல்லாமே தான் பெருசாகிட்டு இருப்போம் இல்லையா? பிறந்த உடனே நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஆமாவா இல்லையா? சில பேர் வலது போகிறோம், இடது போகிறோம், பெருகுவீங்க. அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அதை நான் உனக்கு குறை சொல்லலை. எல்லாரும் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. அது ஆனால் இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் சொல்கிறாரு, மோசே பெரியவனான காலத்தில். அப்போ எந்த காலத்தில் மோசே பெரியவனானான்? ஓகே, இப்போ சாமுவேல் வளர்ந்தான், தேவ சமூகத்தில் வளர்ந்தான். இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் வளர்கிறார். அப்போ உலகத்தார் வளர்றதுக்கும் தேவ சபையில் நீங்கள் வளர்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதையாவது விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் 8th வீட்டுக்காரன் வளர்றான், அவங்க வளர்றான், இவன் பெருசாகிறான், அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம வளர்றோம் பார்த்தீங்களா, இந்த வளர்ச்சி பரலோகத்திலிருந்து வருகிற வளர்ச்சி. ஆமென். நான் வளர்ச்சி, என் வளர்ச்சி என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியும் பரலோகத்திலிருந்து வருகிற வளர்ச்சி. அப்படின்னா என்ன? கொரோனா காலத்தில் எவனுமே வளர முடியாது, ஆனால் நான் வளருவேன். ஆமாவா இல்லையா? கஷ்ட காலத்தில் யாருமே வளர முடியாது, ஆனால் நான் வளர முடியும். ஏனென்றால் மோசே வளர்ந்தான். ஆமென். இன்னைக்கு மோசே குறித்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மோசேயுடைய காரியங்கள் எல்லாமே தெரிந்ததுனால நான் அப்படியே சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்கள் கருத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜஸ்ட் என்னைய கேட்டால் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே 2ஆம் வசனத்திலிருந்து. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆமென். போதும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ மோசையோட அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுது. ஓகே, கல்யாணம் ஆனோடனே எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன? அடுத்தது ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி. இப்போ இவங்க அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. சரிங்களா? என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்போ கன்சீவ் ஆன நேரத்தில் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு சட்டம் வருது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் பேசுகிறேன். என்ன சட்டம் வருது? பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் சொல்லுங்க, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொல்ல வேண்டும். இப்போ இந்த சட்டமும் இந்த கன்சீவ் ஆகுற நேரத்தில் மோசேயோட பேரண்ட்ஸ் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன்.
வெரி குட் சிஸ்டர். ஏன்னா என்ன என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் குழந்தையே தாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் குழந்தையே தாருங்க. உபவாசத்தை ஜெபம் பண்ணிருப்பாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க, 10 பேர்கிட்ட கடிதம் போட்டிருப்பாங்க, பிரேயர் டவர் போயிருப்பாங்க, எக்கச்சக்கமா பிரேயர் பண்ணி 9வது மாசம் ரிசல்ட் என்ன வருது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண் குழந்தை வருது. அப்ப மோசே எந்த காலத்தில் பெரியவனானான் என்கிற கேள்விக்கு நான் சொல்லுவேன், சில சமயத்தில் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கர்த்தருடைய திட்டம் தொடங்க போகிறது உங்க வாழ்க்கையில். சில சமயத்தில் நீங்க போராடிட்டு இருப்பீங்க, இதுதான் நடக்கணும், இதுதான் செய்யுங்க, இதுதான் நடக்கணும் என் குடும்பத்தில். ஆனால் அதுக்கு வித்தியாசமாய் வரும்போது சில குழப்பங்கள் வரும். ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா வருகிற காரியம் வித்தியாசமா இருக்கும். உங்க வாழ்க்கையில் வந்திருக்கா அப்படி? நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு உல்டாவா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் பார்த்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். நீங்க எதிர்பார்த்ததுக்கு வித்தியாசமாய் வந்தாலும் எந்த குடும்பத்தில் உங்க பிள்ளைகளை குறித்து குழப்பம் அதிகமாகுதோ அங்கு கர்த்தர் மோசேயை எழுப்புவார். ஆமென் சொல்லிருங்க. ஆமென். நீங்க பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமாக சில பேர் குழம்பிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், மோசேக்களை உங்க குடும்பத்திலிருந்து எழுப்புவார்கள். எழுப்புகிற நேரம் வந்து விட்டது என்பதை நீங்க விசுவாசிங்க. மோசே எந்த காலத்தில் பாஸ்டர் பெரிய எந்த குடும்பத்தில் அதிகம் குழப்பம் உண்டாகுதோ, எந்த குடும்பத்தில் பல ஆயிரம் கேள்விகள் உண்டாகுதோ, அதே குடும்பத்திலிருந்து மோசே என்கிற தலைவனை கர்த்தர் உயர்த்தினது உண்மைனா, இந்த குழப்பமான சூழ்நிலையில உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்க குடும்பத்திலிருந்து, உங்க சந்ததியிலிருந்து, உங்க தலைமுறையிலிருந்து கர்த்தர் மோசேகளை எழுப்புகிற நேரம் வந்து விட்டது என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஆமென். பெதஸ்தலாலும் ஆமென் சொல்லிட்டு ஆரம்பிங்க. நாளும் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் மோசே வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? அவன் பிறக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எந்த சட்ட திட்டங்கள் என் பிள்ளையை சேதப்படுத்தாது. எந்த பார்லிமெண்ட்டும், எந்த ராஜாவும், எந்த சட்டங்களும், எந்த நியாயங்களும், எந்த காரியங்களும் என் பிள்ளையை தொடவே முடியாது. ஏனென்றால் என் பிள்ளை முன்குறிக்கப்பட்ட பிள்ளை, என் பிள்ளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, என் பிள்ளை ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம டெல்லியில் வாழ்கிற நமக்கு ஒரு பெரிய கவலை என்ன? பிள்ளைகளை குறித்து. ஆமாவா இல்லையா? பிள்ளைகளை குறித்து ஒரு மிகப்பெரிய கவலையோடு இருக்கிறீங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிறது வேறு உங்க பிள்ளைகளுக்காக இல்லை, அநேகருக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்காகவும் பேசுகிறேன், பிறக்க போகிற பேர பேத்திகளுக்காகவும் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இந்த மோசேயோட அம்மா அப்பாவும் பிள்ளை பிறந்துட்டாங்க. ஓகே, பிள்ளை பிறந்தாங்க. எத்தனை நாள் வரையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு? 3 மாசம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பிள்ளைய 3 மாசம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முடியாது, முடியவே முடியாது. சில சமயத்தில் நம்ம பிள்ளைகளுடைய ஃபெயிலியரை, தோல்வியை, அவன் பலவீனத்தை நம்மளும் மூடி மறைத்து என்னிடமோ பிரயாசப்படுவோம். ஆனாலும் சொல்லுங்க, முடியாதுங்க, நம்மளால முடியாதுங்க. நான் என் காசை வச்சு பண்ண முடியாது, என் அனுபவத்தை வச்சு மறைக்க முடியாது, என்னுடைய காரியத்தை வச்சு என் பிள்ளையை நான் வளர்க்கவே முடியாது. ஆனால் நான் எப்போ கர்த்தருடைய கரத்தில் நான் கொடுக்கிறேனோ கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமே. அநேக பெற்றோர்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. ஏன் போராடுறீங்க? என் பிள்ளைய நான் பண்ணிடுவேன், என் வருமானத்தை வச்சு, என் அனுபவத்தை வச்சு, என் ஆஸ்தியை வச்சு முடியவே முடியாது. கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். இப்போ எல்லாரும் வந்து கேட்குறாங்க, மோசேயோட அம்மாட்ட அப்பாட்ட கேட்குறாங்க, ஆண் குழந்தை பிறந்துட்டாங்க, என்ன செய்ய போறீங்க? குழப்பம்தான். நாளைக்கு என் பிள்ளை உயிரோடு இருப்பானான்னு கூட ஒரு பெரிய டவுட்டு தான். இப்போ இந்த அம்மாவும் அப்பாவும் அப்படியே வயல்வெளியில் போய் நாணர் புல் எடுத்துட்டு வராங்க. எதை எடுத்து வராங்க சொல்லுங்க? நாணர் புல் எடுத்து வந்து என்ன செய்யறாங்க? ஒரு பெட்டியை செய்யறாங்க. எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. எங்க இந்த புல்ல உன் பிள்ளை தாங்குமா? இந்த புல்லை வச்சு உன் பிள்ளைய தாக்கு பிடிக்க முடியுமா? இது ஒரு சாதாரண புல்லு தானே. இதை வச்சு நீ ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள உன் பிள்ளைய வச்சு இது எப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஜெபிக்கிற ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு தகப்பன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எங்க இந்த புல்லு மேல என் நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த புல்லுக்குள்ள என் பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தாத்தாவுடைய 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 தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு நோவா. அவர் பெரிய இன்ஜினியர் கிடையாது, அவருக்கு டிஜிட்டல் தெரியாது, அவருக்கு ஏஐ கிடையாது. அவரும் ஒரு
பெரிய வேலையை செஞ்சாரு, வெள்ளம் வந்துச்சு, அவரும் அவருடைய குடும்பத்தாரும் போய் அதுல காக்கப்பட்டது உண்மைனா, நான் என் கர்த்தருக்காக என் பிள்ளைகளுக்கு ஜெபத்தோடு அவருடைய கிருபையோடு நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பாதுகாப்பு அதன் மேல இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். திருப்பி சொல்றேன், ஜெபிக்கிற தாய் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும், நான் திருப்பி சொல்றேன், எந்த முயற்சி எடுத்தாலும் கர்த்தருடைய பரலோகத்தின் கரம் உங்க மேல இருக்கும். அது சாதாரண முயற்சியா இருக்கலாம், அது அற்பமான முயற்சியா இருக்கலாம், உலகத்தார் பார்த்து சிரிக்கிற முயற்சியா இருக்கலாம், ஆனா பரலோகம் அங்கீகரிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமே. நோவா காக்கப்பட்டது உண்மைனா என் பிள்ளையும் காக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நோவாவுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நோவா குடும்பத்தார் காக்கப்பட்டது உண்மைனா கர்த்தர் என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன பெட்டிக்குள்ள உன் பிள்ளைய வச்சு மூடிட்டியே, இருட்டா இருக்குமே, எப்படி உன் பிள்ளை காப்பாற்றப்படுவாள்? அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, 9 மாசம் இந்த பெட்டிக்குள்ள என் பிள்ளை இருந்துச்சு, நான் அல்ட்ரா சவுண்ட் எல்லாம் கேட்டதே இல்லை, ஒரே ஒரு சவுண்டு, பரலோகத்துல இருந்து ஒரே ஒரு சவுண்டு. சொல்லுங்க, அல்ட்ரா சவுண்ட் இல்லை, என்ன சவுண்டு? பரலோகத்தின் சவுண்டை மட்டும் கேட்டேன். எத்தனையோ டைம் கீழே விழுந்தேன், எத்தனையோ டைம் சாப்பிடாம இருந்தேன், எத்தனையோ டைம் பலவீனத்தில் இருந்தேன். ஆனா இந்த பெட்டிக்குள்ள என் பிள்ளை வளர வளர 24 நேரமும் வாட்டர் சப்ளையை பரலோகத்தின் தேவன் கொடுத்தார், 24 நேரமும் ஃபுட் சப்ளையை தேவன் கொடுத்தார், 24 நேரமும் ஆக்சிஜன் சப்ளையை என் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்து என் பிள்ளையை வளர்த்தது உண்மைனா இன்னும் வளர்ப்பார், இனியும் பாதுகாக்க என் தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுவுறீங்க, புலம்புறீங்க, அவன் இருக்கிற இடம் சரியில்லை பாஸ்டர், அவன் படிக்கிற ஸ்கூல் சரியில்லை பாஸ்டர், அவன் இருக்கிற ஏரியா சரியில்லை பாஸ்டர். இல்ல, உங்க ஜெபமோ, உங்க கண்ணீரோ, உங்க உபவாசமோ உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வேதத்தில் நீங்க பார்க்கும்போது பிள்ளைகளுக்காக போராடினவர்கள் சரித்திரத்தை படைத்தார்கள். அங்க யார் போராடினாங்க? சாராள் போராடினாங்க, ஈசாக்கை கர்த்தர் எழுப்பினார், ரெபெக்காள் போராடினாங்க, யாக்கோபை கர்த்தர் எழுப்பினார், அன்னாள் போராடினாங்க, சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார், கனம் பொருந்திய ஸ்திரீ போராடினாங்க, அங்க தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார், மனவா வைஃப் போராடினாங்க, சாம்சனை கர்த்தர் எழுப்பினார், அங்க எலிசபெத் போராடினாங்க, யோவான் ஸ்நானகனை எழுப்பினார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, வரப்போற பிள்ளைகளுக்காக போராடுங்க, இன்னும் கண்ணீர் சிந்துங்க, இன்னும் உபவாசம் இருங்க, இன்னும் ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் சரித்திரம் படைக்கிற தலைமுறையை, சந்ததியை கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு எப்படி வேணாலும் பேசிட்டோம், பேசுறதுலாம் நன்மைக்கே முடியும். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபத்தோடு எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க செய்தாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். சார் நீங்க நினைப்பீங்க, என் பிள்ளை நீங்க படிக்க வைக்க முடியலையே, அங்க படிக்க வைக்க முடியலையே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே போட்டோம். எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா தானே இருக்கிறீங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் படிக்கும் போது எனக்கு ஸ்கூலே பிடிக்காது. எங்க அப்பா மட்டும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இந்த ஸ்கூலை எவன் கண்டுபிடிச்சான்? இந்த ஸ்கூலை எவன் கண்டுபிடிச்சான்? அவனை கண்டுபிடிச்சு அவனை மட்டும் கூட்டுவாங்க, சின்ன பிள்ளைல அவனை போட்டு தள்ளுறது தான் என் மொதல் வேலை. ஸ்கூல் பெஞ்சில் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு பேபி கிளாஸ் சொல்லுவாங்க, பேபி கிளாஸ்லேருந்து காலேஜ் வரையும் எனக்கு இந்த மாப்பிள்ளை பெஞ்சு தான் பிடிக்கும். ஏன்னா படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தமே, சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள், என்னை பற்றி தானே சொல்கிறீங்க, சொல்லுங்களேன். கிடையாது, படிப்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. டீச்சர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆடு முதலாம் மேய்ப்பேன். எஸ், தீர்க்க தரிசனமாக நடந்துச்சு. டெல்லியில் நான் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஆகவே உங்களை சபிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் குழி எழுப்படுத்தினாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யோசேப்பை குழியில் போட்டாங்க, ஆமாவா இல்லையா? எத்தனை அடி தெரியுமா? 260 அடி குழியில போட்டாலும் கர்த்தருடைய கரம் அவனை பிடிச்சு தூக்கினது. எந்த அளவுக்கு நீங்க கீழே போறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உருவாக்கி உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். 10 பேர் நீங்க சேர்ந்து தூக்கி போட்டாலும் யோசேப்பை பரவாயில்ல, ஒரே ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பலனா இருக்கிறது. ஆமென். இப்போ நல்லா கவனிங்க, பிராக்டிக்கலா யோசிப்போம். இப்போ மோசேயோட அம்மா அப்பா ஒரு கூடையை செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க. ஒரு கூடையை செஞ்சுட்டாங்க. அந்த கூடைக்குள்ள யாரை வைக்கிறாங்க? மோசே என்கிற ஒரு குழந்தைய வைக்கிறாங்க. இப்போ வச்சுட்டு இப்போ எங்க போட போறாங்க? சொல்லுங்க. நைல் நதியில போட போறாங்க. இப்போ இந்த நைல் நதி பத்தி நான் சொல்ல சில காரியங்களை சொல்றேன், நல்லா கவனிங்க. நைல் நதி தான் இந்த உலகத்திலே மிக நீளமான நதியாம். எப்படிப்பட்ட நதி? மிக நீளமான நதி. அது நதின்னு கூட சொல்ல முடியும்னா கடல்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு ஒரு பெரிய நதி, ஒரு பெரிய கடல், கிட்டத்தட்ட 12 நாடுகளை கடந்து கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நதி. அங்க முதலைகள் அதிகமா இருக்கும். அடுத்தது பார்வோனும் அவருடைய மந்திரவாதிகளும் பூசாரிகளும் அங்கு டெய்லி வந்து பூஜை செய்கிற ஒரு இடம். அங்கு பார்வோன் படுத்திருப்பானா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு ஏரியாவில் கொண்டு போய் ஒரு அம்மா என்ன செய்றாங்க, குழந்தைய விடுறாங்க. ஆனா ஒரு நம்பிக்கையோட தானே விட்டுருப்பாங்க இல்ல? இப்ப குழந்தைய பெட்டி நைல் நதியில் வந்துருச்சு. திருப்பி சொல்றேன், அது நைல் வந்து நதி வந்து ரொம்ப தண்ணி பயங்கர ஸ்பீடா போகும். இந்த ஒரு பெட்டியை நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு பாருங்க, ஒரு பெட்டியை நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த பெட்டி அடுத்த கண்ட்ரிக்குள்ள போயிடும். அடுத்த கண்ட்ரி சூடானோ எத்தியோப்பியாவோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும். இங்க வந்து இந்த பெட்டியை வைக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா வச்சுட்டு போய் ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஜெபம் பண்ண இந்த பெட்டி எங்க போகுதுன்னு, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, எங்கே ஸ்டாப் ஆகும், வெளியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. சில சமயத்தில் நம்ம பிள்ளைகளை குறித்து எதுவுமே தெரியல பாஸ்டர், அப்படி தானே? அவன் என்ன படிக்கிறானே தெரியல பாஸ்டர், அவன் எங்கே போகிறானே தெரியல பாஸ்டர், அவன் எங்கே திருமணமாக போகிறான்னு தெரியல, அவன் வாழ்க்கை எப்படி அமைய போகுது எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று சொல்லுவேன், இந்த பெட்டியுடைய கண்ட்ரோல் பரலோகத்துடைய கருத்தில் இருக்கிறது. இந்த பெட்டியோடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமே. என் பிள்ளையோடைய கண்ட்ரோல் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. விசுவாசிகள் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுடைய கண்ட்ரோல் பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க இங்கிருந்து ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக, கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக, கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக, கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக. நான் திருப்பி சொல்றேன், அது நைல் நதி பார்வோனுடைய ஆக்கிரமத்துக்குள்ள இருக்கலாம். அங்கு நைல் நதியில மந்திரங்கள் இருக்கலாம், நைல் நதியில அங்க ஐடல் வொர்ஷிப் இருக்கலாம், நைல் நதியில பெரிய கப்பல்கள் வரலாம், நைல் நதியில பெரிய முதலைகள் வரலாம், அங்க தண்ணீர் பயங்கரமாய் வரலாம், வெள்ளங்கள் வரலாம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்றுகிறவர் என் தேவனா இருக்கிறார். எந்த திசைக்கு போனாலும் கர்த்தர் யூட்டனை போட்டு மீண்டும் சபைக்கு கொண்டு வர என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகள் வரல பாஸ்டர், நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் யூட்டனை போட்டு மீண்டும் இந்த சபையில கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமே. நீங்க வீட்டாராய் குடும்பமாய் இங்க வந்து நிப்பீங்க, ஊழியம் செய்வீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, கர்த்தர் நிச்சயம் செய்வார். விசுவாசிங்க. ஆமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 2 நிமிஷம் கரங்களை உயர்த்திடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நீங்க கொண்டு வாருங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கொண்டு வாருங்க. என் பிள்ளைகளை கூட்டி சேருங்கப்பா, என் பிள்ளைகளை கூட்டி சேருங்கப்பா, என் பிள்ளைகளை கூட்டி சேருங்கப்பா, என் பிள்ளைகளை கொண்டு வாருங்க ராஜா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எந்த தீமையும் என் பிள்ளைகளை அணுகக்கூடாது, எந்த பார்வோனின் பிள்ளைகளை அணுகக்கூடாது, எந்த தீய சக்திகள் என் பிள்ளைகளை அணுகக்கூடாது. அப்பா, பார்வோடைய சக்திகள், பார்வோடைய ஆவிகள் என் பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவனுக்கு மீண்டும் அழைத்து கொண்டு வாருங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஓரானா பசந்தனா பாபா பாரிங்க. போராடுங்க போராடுங்க, ஜெபத்துல போராடுங்க. சில பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவாராக. மோசேக்கள் எழும்புவார்கள். இங்க யோசேப்புகள் எழும்புகிற நேரம் வந்துருச்சு. தரிசன பெற்றோர்கள் எழும்புகிற நேரம் வந்துருச்சு. ஓரானா பனபா சந்தனா போரியலானா பாபா ரியலானா பனபா சந்தனமா. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் போராடி உங்கள் பெரிய வெற்றியை உங்க குடும்பத்துல கர்த்தர் தருவாராக. ஓரானா பனபா நம சந்தனபோ ஓரியலானா பாரியலா பனபா பாபா ரியலானா பனபா சந்தன. Thank you Jesus. அப்போஸ்தலர் 7:21 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:21 வசனம் சொல்லுகிறது, மோசேயை எங்க போட்டார்கள் என்றால் நைல் நதியில தூக்கி போட்டார்களாம். எங்க போட்டார்கள்? அப்படிதான வசனம் இருக்கு 7:21. அவனை வெளியே போட்டார்கள், அவனை வெளியே போட்டார்கள். சில சமயத்தில் உங்களை யார் வேணாலும் வெளியே போடட்டும், ஆனா கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுப்பார். ஆபீஸ்ல இருந்து உங்களை வெளியே போட்டாங்களா, கர்த்தர் தூக்கி எடுப்பார். உங்க குடும்பத்தார் உங்களை தூக்கி போட்டாங்களா, கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அவனை குழியில போட்டார்கள். ஓ நன்றி ராஜா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுவோம், தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி வேண்டும்
கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை யார் வேணாலும் உங்களை தூக்கி போட்டு கர்த்தர் உங்களை பார்க்கிறா. பரலோகம் உங்களை பார்க்குது. நான் உயிர் வாழ்கை. ஓஹோ, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அப்பதான் ஒரு தொடக்கமே உண்டு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க, அப்பதான் ஒரு தொடக்கமே இருக்கு. அநேக சமயத்துல யாரும் உங்க கூட சப்போர்ட்டுக்கு வரலையா? பெற்ற அம்மாவே தூக்கி போட்டார்களா? பரலோகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஆமென். 2005 மே மாசம் எங்களுக்கு திருமணம் ஆனிச்சு. திருமணமாகி அடுத்த மாசத்திலே, ஜூன் மாசத்திலே நானும் எங்க ஒய்ஃபும் இந்தியா நேபாள் பார்டருக்கு போயிட்டோம். கத்தர் போ சொன்னார், போயிட்டோம். அங்க யாருமே எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களை அழைக்கல. நாங்களாம் 3 பேக்கை எடுத்துட்டு போனோம். ஒன்று அவங்க ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு, ஒரு இதில் குக்கரு, சாம்பார் பவுட்ரு, இது மாதிரி மசாலாலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். போய் இறங்கணும். பார்டரில் ஒரு வீடு இருந்துச்சு, இடிக்கப்பட்ட ஒரு வீடு. அங்கே மாடு கூட தங்காது. வாடகை எவ்வளோன்னு கேட்டோம். 500 ரூபா. எப்போ இடிந்து விழுமோ நமக்கு தெரியாது. கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது. அப்போ நின்றுட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இதுதான் இடமா, இதுதான் ஊழியமா, தெரியாம வந்துட்டோமோ. நான் வெளியே போய் சரி வீடு தான் இப்படி இருக்கு, வாஷ்ரூம் அது எப்படி இருக்கும் பார்க்குறேன். இங்கிட்ட அங்கிட்ட வாஷ்ரூமே காணும். ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறேன், வாஷ்ரூம் எங்கடான்னு. அவன் என்னை கூட்டு போனான். ஆபரகம் லோத்தை கூட்டு போனான். பார்த்தீங்களா, நீ வடக்கு போனாலும் போகலாம், நீ தெற்கு போகிறியோ, நீ கிழக்கு போகிறியோ, நீ மேற்கு போகிறியோ, எங்கே வேணாலும் போ. நான் மனசுக்குள்ளே நினச்சேன், அடுத்த 10 ஸ்டெப் எடுத்தால் நேபாளுக்குள்ளே போயிடலாம். அப்போ நான் மனசுக்குள்ளே யோசித்தேன், காலையில் ஒருத்த எந்திரிச்சு வாஷ்ரூமுக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது கிருபையை கற்று நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு போல. பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல், டிக்கெட் இல்லாமல். இதே மாதிரி தான் யோசித்தேன். மோசையை தூக்கி போட்டாங்க. ஆனால் பரலோகம் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கு. பரலோகம் உயர்த்தி வச்சிருக்கு. அங்கே கரண்ட்டே கிடையாது. அந்த ஊரில் கரண்ட்டு பார்த்ததே இல்லை. ஃபேன் ஓடி லைட்டு எரிஞ்சு பார்த்ததே கிடையாது ஊர் மக்கள். மொபைல் டவரே கிடைக்காது. நான் எஸ்டிடி பூத்துக்கு போய் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா லைன் இல்லைன்ட்டான். லைன் கப் ஆயேகா பத்தா नहीं, 10 दिन 1 महीना 2 महीना भी आ जाएगा. லைனே கிடையாது. கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, பொறுமையோடு இரு, பொறுமையோடு இரு, நம்பி இரு, காரியங்கள் வாய்க்க பண்ணுவேன். ஆமென். தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய முழு கண்ட்ரோலுக்குள்ள நீங்க வந்துருங்க. பரலோகத்தின் முழு கண்ட்ரோலுக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சரி, இப்போ இந்த பெட்டி எங்க போகுது? நைல் நதியில் போகுது. நான் சொன்னேன், அந்த ஸ்பீடில் அடுத்த 1/2 மணி நேரத்தில் அடுத்த கண்ட்ரிக்குள்ளே போயிடும். ஏன்னா நான் நைல் நதியில் கப்பலில் போய் இருக்கிறேன், அதனால தான் பார்த்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த நேரத்தில் பார்வோன் வீட்டில், இன்ட்ரெஸ்டாக கேளுங்க சரிங்களா, பார்வோன் வீட்டில் பார்வோடைய குமார்த்திக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். குளிக்கணும்னு ஆசை. அவங்க அப்பா சந்தோஷப்பட்டுருவார். பரவாயில்லையே, மகள் குளிக்கணுமா, சரி நீ போய் நைல் நதியில் குளிப்பா அப்படின்னு சோப்பு டவல் எல்லாத்தையும் கொடுத்து அமைச்சிருப்பார். இந்த பொண்ணு என்ன செய்யறா? குளிக்க வரா. தாதிமார்களோட எல்லாம் சேர்ந்து வராங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறது? பெட்டியும் போகிறது. இப்போ நல்லா கவனிங்களேன், பரலோகத்தின் இந்த டைமை பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆண்டவர் இந்த பெட்டியை ஆண்டவர் விடுறதுக்கும் அந்த குட்டியை வர்றதுக்கும் கர்த்தர் சூப்பரான டைமை ஏற்படுத்திக்கிறார். இந்த மெசேஜை நீங்கள் மறக்கக்கூடாது, அதான் தான் சொல்கிறேன். சொல்லுங்க, பெட்டி சவுண்ட் அவ்வளோதானா? இந்த சகோதரர்கள்லாம் வீட்டில் அவ்வளோதான் பேசுவாங்களோ, பேச மாட்டார்களோ? ஓகே, பெட்டி குட்டி வருவதற்கு ஆண்டவர் டைம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சில பேர் நீங்கள் கேட்குறீங்க, பசங்க எனக்கு டைமே வராதா? டைம் எல்லாம் அங்கே இருக்குயா. என் பிள்ளைகளுடைய நேரம் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய டைம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமாவா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த குட்டி வந்தாலும் இந்த பெட்டி வந்தாலும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இந்த டைம் வந்தா நல்லா இருக்குமே. இல்ல, ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். அவர் காலங்களுக்கு மேற்பட்டவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த பெட்டி வர குட்டி வர ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் இணைக்கிறார். ஆமாவா இல்லையா?
இந்த பெட்டி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அடுத்த 10 நிமிஷத்துல எத்தியோப்பியாக்கு போயிடும். ஆனா கர்த்தர் ரிமோட் கண்ட்ரோல்ல ஒரு பட்டன் அமுக்கும் போது யூ டர்னை போட்டு இந்த குட்டி பக்கத்துல வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப இந்த பெண்ணு பெட்டியை திறக்கிறான். திறந்தோட என்ன நடக்குது? வெரி குட். குழந்தை அழுதா. அப்படின்னா அது வரையும் அழவே இல்லை. அவ்வளவு ஸ்பீடான நைல் நதியில, அவ்வளவு அலை நிறைந்த நைல் நதியில, முதலைகள் நிறைந்த அலை நதியில என் பிள்ளை நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இவ்வளவு நல்ல நிம்மதியா இருந்தா இந்த பெட்டியை ஓபன் பண்ண உடனே பிள்ளை அழுதா. நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு, இவ்வளவு நாள் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு ஒருத்தன் வேட்டு வச்சுட்டான். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அழுவீங்களா அழ மாட்டீங்களா? நான் சொல்லுவேன், உங்க கண்ணீர்லேருந்து உங்க கண்கள்லேருந்து வருகிற ஒவ்வொரு கண்ணீரும் விலையேற பெற்றது. அவ்வளவுதானா? நீங்க உபவாசத்துல உங்க கண்கள்லேருந்து வருகிற ஒவ்வொரு கண்ணீர் துணிக்கும் பயங்கரமான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறான். நீங்க எவ்வளவு தூரம் அழ முடியுமோ நீங்க அழுங்க. உங்க பிள்ளைகளுக்காக அழுவுமா அழுவுங்க. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக அழுவணுமா அழுவுங்க. உபவாசத்தில் அழுவுறீங்களா நீங்க அழுவுங்க. கர்த்தர் உங்க கண்ணீரை எல்லாவற்றையும் அவர் துருத்தில அவர் சேர்த்து வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க அவ்வளவு நேரம் அவன் நல்லா தான் இருந்தான், தூங்கிட்டு இருந்தான். இந்த பெட்டியை திறந்தோடனே அவ அழ, இந்த பெண்ணு பார்த்து மனசு உடைய தூக்கிட்டு போயிட்டான். அவ குளிச்சாலா குளிக்கலையா நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. ஆனா விஷயம் நடந்துச்சா நடக்கலையா? ஆமாவா இல்லையா? ஆமா, விஷயம் நடந்துச்சா நடக்கலையா? அவன் குளிச்சானா குடிக்கலையா நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. ஆனா எந்த வீட்டிலிருந்து என் பிள்ளை வளரக்கூடாது என்று நசுக்கிற காரியங்கள், சட்டங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எழுமினுச்சோ அதே வீட்டில் என் பிள்ளையை கர்த்தர் வளர்க்கும்படியாய் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? எங்கேயாவது உங்களை சொன்னாங்களா நீ வளரக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ இணையக்கூடாது, நீ சந்தோஷம் இருக்கக்கூடாது? சொல்றவங்க சொல்லிட்டே போட்டும், சத்துருக்கள் பேசிக்கிட்டே போட்டும். சத்துருக்கள் பெருக பெருக என்னுடைய பந்தியின் அளவு பெருகி கொண்டே இருக்கும். என் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பேசுறவங்க பேசட்டும். அந்த பேச்செல்லாம், அந்த சாபம் எல்லாம் கர்த்தர் எனக்கு மாற்றி எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரா அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமே. இந்த பெட்டியோட பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்துல இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? டைட்டானிக் கப்பல் கூட சொல்லுங்க மூழ்கிரும். ஆனா ஒரு தெய்வத்தின் பிள்ளை, ஒரு ஜெபிக்கிற தாய், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற எந்த ஒரு காரியம் உங்களுக்கு காப்படக்கூடாது. சும்மா சொல்லுங்க, இதுவரையும் என் தலைமுறையிலேயே என் சந்ததியிலேயே பார்க்காத சம்பளத்தை என் பிள்ளைகள் பார்க்கணும், வாங்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பெரியவனானா பாஸ்டர்? அரண்மனையில பெரியவனானா பாஸ்டர். பார்வோன் யார் பாஸ்டர்? அவன் தான் முதல்ல, அவன் தான் பெருச்சாளி. வசனம் நிறைய இருக்குது அவனை குறித்து. அவன் வலு சர்ப்பம், அவன் பயங்கரமான ஆவி பிடித்தவன். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனா என் பிள்ளை வளருவான், என் பிள்ளை வளருவான். திருப்பி சொல்றேன், என் பிள்ளை வளருவான். மீதி பேர் எவனாலும் வளர முடியாது, ஆனா என் பிள்ளை மட்டும் வளர முடியும். மீதி உலகத்தார் வளர முடியாது, ஆனா என் பிள்ளை மட்டும் வளர முடியும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை என் பிள்ளை மேல விசேஷமா இருக்கிறது. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆமாவா இல்லையா? ஆமென். வசனம் சொல்லுகிறது, மோசே எதுலெல்லாம் தெரியணும் தெரியுமா? நல்லா இப்ப கவனிங்க, இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம். இப்ப பெட்டியை திறந்த உடனே பிள்ளை அழுதா. சொல்லுங்க, பிள்ளை அழுதா. அப்ப சில சமயத்தில் நம்முடைய சில காரியங்கள், சில பலவீனங்கள், சில தோல்விகள், சில அவமானங்கள் வருவது அது கர்த்தர் நன்மைக்கென்றே மாற்றுகிறவராக இருக்கிறான் உங்க வாழ்க்கையில. சரிங்களா? நான் இப்படி யோசிக்கிறேன், இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த பிள்ளை எப்படி அழ ஆரம்பிச்சிச்சுன்னா, கர்த்தருடைய தூதனானவர் மோசேயோட தொடையை நல்லா கிள்ளிருப்பார். என் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. இவ்வளவு நேரம் ஆறாரோ ஆறீரோ ஆறாரோ ஆறீரோன்னு பாட வச்சுட்டு இந்த பெட்டியை, இந்த குட்டி ஓபன் பண்ணும் போது மோசேயோட கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணிருப்பாரு? என்ன சும்மா தூங்கிட்டு இருக்கிற? அழுடா. என்ன நீ அழுதா தாண்டா வேலை நடக்கும். அம்மாவா இல்லையா? நீ ஜெபித்தா தாண்டா வேலை நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஜெபித்தா தான் வேலை நடக்கும். நீ கண்ணீர் சிந்தினா தான் வேலை நடக்கும். நீ உபவாசம் போட்டா தான் வேலை நடக்கும். நீ முழங்கால் போட்டா தான் வேலை நடக்கும். திடீர்னு பிரச்சனையா? சோத்திரம், சோத்திரம். எல்லாத்துலயும் கர்த்தர் ஒரு பிளானை வைத்திருக்கிறார். ஆமென். இங்க வளர்றான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான். இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:22. மோசே
சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வரலாம். அப்படின்னா என்னங்க? வாக்கியில செய்கையிலுன்னா என்னங்க? சொல்லுங்க சிஸ்டர். பேச்சுல நல்லா பேசுவான், சூப்பரா பேசுவான். அப்புறம் செய்கைன்னா என்ன அர்த்தம்? ஓங்கி அடித்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அப்போ வாயும் நல்லா இருக்கு, கையும் நல்லா இருக்கு. சில குடும்பத்தில் சில பேருக்கு வாய் இருக்கும், சில பேருக்கு கை இருக்கும். இவனுக்கு ரெண்டுமே இருக்கு. எப்படிங்க இவனுக்கு ரெண்டுமே இருந்துச்சுன்னா, அவன் எகிப்துடைய டாப் யூனிவர்சிட்டியில் படித்தான், டாப் நம்பர் 1 ஸ்கூலில் படித்தான். சில சொல்ல நம்ம யோசிப்போம்ல, என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கலையே, ரொம்ப நல்லது. டாப் நம்பர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அவன் வாக்கிலும் செய்கையிலும் எல்லாத்துலையும் ரொம்ப ஆல் பெஸ்ட், செம்ம ஸ்டூடெண்ட், எல்லாமே வாங்கிட்டான். இப்போ இவ்வளோ படிப்புக்கு அவன் வேலை என்ன பார்த்துருக்கணும்? பயங்கரமான வேலை பார்த்துருக்கணும். ஆனால் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்? யாத்திரை 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவங்க படிப்புக்கும் வேலைக்கு சம்பந்தம் இருக்கா? உங்க வேலைக்கு உங்க படிப்புக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. அப்படித்தான் சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுவும் கர்த்தருடைய பிளான். இது ஏற்றுக்கொள்ள முடியாத உங்களால. பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும்? நான் படிச்சதுல அந்த ஸ்கூல்ல படித்தேன், அந்த காலேஜில் படித்தேன், கடைசியில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அதுவும் சொந்த ஆடு மேய்ச்சா பரவாயில்ல பாஸ்டர், மாமனாருடைய ஆடு மேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மாமனாருக்கு எத்தனை பிள்ளைங்க? மாமனாருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க பாஸ்டர்? மாமனார் பத்திலாம் இப்ப நினைவு பண்ணாதீங்க. 7 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அப்ப இதுவரையும் 7 பிள்ளைகள் மேய்த்து கொண்டிருந்த ஆடை இப்ப ஒரே ஒரு மருமகன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? இதுவும் ஒரு கிருபை தான். சில ஆண்கள்லாம் பார்க்கும்போது அவங்க வேதனை உங்களுக்கு புரியுது, உங்க வேதனை புரியுது. ஜபிக்கிறேன் உங்களுக்காக. ஏங்க இவ்வளவு டாப் லெவல்ல படிச்சுட்டு கடைசியில் ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பாஸ்டர், என் லைஃபுக்கும் என் படிப்புக்கும் என் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருக்கு. உங்க திருமணத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நினைக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்கு. கர்த்தர் நியமித்திருக்கிறார். பொறுமையோடு இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் அக்கினியின் தேவன் அவனோடு இடைப்படுகிறார். ஆமென். அங்கதான் அக்கினியின் தேவன் அவரோடு இடைப்படுகிறார். அதே டைம்ல இருக்க மாதிரி இருக்கு. அக்கினியின் தேவன் அப்பதான் இடைபெறுகிறார். சரி, மோசே ஒரு சங்கீதம் ஏத்துனார். எந்த சங்கீதம் நீங்க கரெக்டா சொல்லிட்டோம். அவர் சொல்றாரு 70 வருஷம் உயிரோடு இருக்கலாம். ரொம்ப ஹார்லிக்ஸும் பூஸ்டும் ஆட்டுக்கால் சூப் எல்லாம் குடிச்சா எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கலாம்? 80 வருஷம் உயிரோடு இருக்கலாம். அதுதான், அதுக்கு மேல உயிரோடு இருக்கவே சான்ஸே இல்லை. இப்ப 80 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அக்னியின் தேவன் தரிசனமாக்குறார். இவன் நினைச்சான் அவ்வளவு தாண்டா, முடிஞ்சிருச்சுடா, டிட்டர்மென்ட் ஆயிடுச்சு, பரலோகமே என் சொந்தமேன்னு போன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அக்னியின் தேவன் தரிசனமாகி, மோசே நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற, இப்பதான் தொடங்கவே போகிறேன். ஆமே, இப்பதான் நான் தொடங்கவே போகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்க நினைப்பீங்க 80 வருஷம் ஆச்சு, இவ்வளவுதான் கண்ணு பார்வை மங்கிரும். ஆண்டவர் சொன்னா நீ 120 வயசு வரையும் உன் கண்ணுல பார்வையில பங்கமே இருக்காது. ஆமா இல்லையா? பலத்தை, உன்னதத்தின் பலத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க மோசே எழுதி வச்சதுக்கும் அவன் வாழ்க்கையில நடந்ததுக்கும் எல்லாமே தலைகீழா நடக்குது. அப்ப நான் என் யோசனைக்கும் கர்த்தர் செய்யற செயலும் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்க பிள்ளைகள் மோசேகளா எழும்ப வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப எந்திரிச்சு நீ எகிப்துக்கு போ. என்ன வேலை கொடுக்கிறாரு எகிப்துல? சொல்லுங்க சொல்லுங்க, முடிய போகுது, அவ்வளவுதான். சொல்லுங்க, எகிப்துல என்ன வேலை செய்யணும்? நீனு யாராவது கரெக்டா சொன்னா பாஸ்டர் உங்களுக்கு கிஃப்ட் தருவார். சொல்லுங்கப்பா. எல்லாம் எப்படி எந்திரிச்சு? எல்லாம் எந்திரிச்சு, எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க, எந்திரிச்சு.
ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, மோசே எகிப்துக்கு போ, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வா அப்படிங்கும் போது மோசே சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நாவு, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஒரு வியாதியில் நான் போராடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படிங்கிறீங்களா? அப்ப கர்த்தர் அப்படியா மோசஸ் பக்கத்துல வா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டச் அப்படின்னு சுகப்படுத்தினாரா? பைபிள் எங்க எழுதியிருக்கா சொல்லுங்க? அவன் திக்கு வாய் மாறுனுச்சா? ஆண்டவர் யெகோவா ராஃபா தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணாரா? இல்ல இல்ல, அவர் அதை பத்தி பேசவே இல்லை. சில சமயத்தில் நீங்க உங்க பலவீனத்துக்காக சில காரியங்களுக்காக நீங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறீங்க, பல வருஷம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னாரு, உன் பலவீனத்தை நான் மாத்த போறதில்லை, உனக்கு பேச தெரியாது அப்படிதானே? உங்க அண்ணன் ஆரோன் பேசுவான், அவனை கூட்டு வான்ட்டார். உனக்கு பேச தெரியாது அப்படித்தானே? உனக்கு பாட தெரியாது தானே? உங்க சகோதரி மிரியாமை கொட்டுவா. நான் உன் பலவீனத்தை வச்சே உன் குடும்பத்தை நான் என் ஊழியத்தில் நிற்க வைப்பு தான் என்னுடைய திட்டம்ங்கிறார். சில சமயத்தில் உங்க பலவீனங்களை நீங்க பார்த்து பயப்படுறீங்க, உங்க பலவீனங்கள் மாற மாட்டேங்குதே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் பலவீனத்தை வச்சே, என் வீக்னஸை வச்சே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, பரலோகத்தின் திட்டத்தை கர்த்தர் என் குடும்பத்துல நிறைவேற்ற போகிறா. மோசே சொல்றான், பாஸ்டர் ஆண்டவரே எனக்கு மந்த நாவு. ஆண்டவர் சொல்வாரு, உங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? என் 3 பிள்ளையும் ஆசரிப்பு கூடாரத்தில் நிக்கணும், என் 3 பிள்ளையும் தேவ திட்டத்தில் நிக்கணும், என் 3 பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும் ஜெபம் பண்ணாங்க. இப்ப உன் வீக்னஸை வச்சு உன் முழு குடும்பத்தை என் ஊழியத்துக்கு நான் கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குமா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன். என் வீக்னஸ் கூட என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். என் தோல்வி கூட, என்னுடைய இயலாமை கூட, என்னுடைய அறியாமை கூட, என்கிட்ட இல்லாதது கூட என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைக்கென்றே அவர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். எத்தனை எதிர்ப்பு மோசையை கொல்ல, எத்தனை பிரச்சனை மோசையை கொல்ல, எத்தனை திட்டங்கள் மோசையை கொல்ல எதிர்த்து வந்தாலும் என் பிள்ளை மேல எந்த ஆவிகளும் கை வைக்கிறதுக்கு என் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நான் உங்க பிள்ளைகளுக்காக பேசிட்டு இருக்கிறேன், உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்க சந்ததிக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் 2 நிமிஷம் கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசுங்க. மோசேக்கள் எழும்பட்டும். பார்வோடைய ஆவி நசுக்கப்படுவதாக, பார்வோடைய ஆவி ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தர் மோசேயை எழுப்பினது உண்மைனா இந்த நாளிலே உங்க குடும்பத்தில், உங்க சந்ததியில மோசேக்கள் எழும்பட்டும், தலைவர்கள் எழும்பட்டும். சொல்லுங்க, தரிசனம் உள்ளவர்கள் எழும்பட்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும், பரத்தில் இருக்கிறவர்கள் எழும்பட்டும். எழுப்புங்க ராஜா, என் பிள்ளைகளை எழுப்புங்க, என் பேர குழந்தைகளை எழுப்புங்க, வரப்போகிற பிள்ளைகளை எழுப்புங்க, பிறக்க போகிற குழந்தைகள் எழும்பட்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. 2 நிமிஷம் மாத்திரம் அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. உங்க பிள்ளை மேல இருக்கிற அந்த சத்துருவின் கை இப்பொழுது உடைந்து போகிறது. உங்க சந்ததி மேல் இருக்கிற அந்த சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது. உங்க பிள்ளை மேல் இருக்கிற உலகத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், அசுத்தத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், தோல்வியின் ஆவிகள் எல்லாம் முறியடிக்கிறது. இப்பொழுது கர்த்தர் பாடி கொண்டே இருக்கிறார். வாயை திறங்க. இன்னும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தம். என் பிள்ளைகள் ஒலிவமர கன்று, என் பிள்ளைகள் ஒலிவமர கன்று, என் பிள்ளைகள் வளருவார்கள், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த தேசத்திற்கு, இந்த சபைக்கு, இந்த சங்கத்திற்கு என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருப்பதாக. ஓராடா பசந்தன போரியலடா பாபா ரியலடா பரிகலடா பசந்தன போ ரியலடா பாபா ரியடா மனம சந்தன போ. Thank you Jesus. அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. பிள்ளைகள் எழும்பட்டும். அது ரொம்ப முக்கியங்க. அடுத்த சந்ததி எழும்பணுங்க, ஜெபிக்கிற சந்ததி எழும்பணுங்க. ஓராடா பாடா பாரிகாலா பாடா பாடா பாஷந்தனபோ. Thank you Jesus. Hallelujah. நானும் என் வீடும் என் வீட்டாரனை
அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். திருப்பி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. நானும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். இன்னொரு விஷயம், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி மோசேக்கள் உங்க குடும்பத்தில் எழும்புவார்கள், யோசேப்புகள் உங்க குடும்பத்தில் எழும்புவார்கள், எஸ்தர்கள் உங்க குடும்பத்தில் எழும்புவார்கள். சாதாரண பிள்ளைகள் அல்ல, ஆவிக்குரிய தலைவர்கள் எழும்புவார்கள், மிஷனரிகள் எழும்புவார்கள், தேசத்தை அசைக்கிறவர்கள் எழும்புவார்கள், தேசத்தை அசைக்கிறவர்கள் எழும்புவார்கள், ஆவிக்குரிய சட்டங்களை ஏற்றவர்கள் எழும்புவார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எழும்பட்டும், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் எழும்பட்டும், உலகத்தை தலைகளாய் மாற்றுவர்கள் எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஐயா. அப்படியா எங்க குடும்பத்தை நீ ஆஸ்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Thank you.